திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்னைப்பர்ஸ் வச்ச குறி தப்புனதே கிடையாது. முக்கியமாக அவங்க வைக்கிற ஹெட் ஷாட்ஸ். ஆனால் ரியாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட். 2005 ஜூலை 2 யூஎஸோட ஒரு பிரைவேட் ஆர்மி மேனை ஈராக்ல ஒரு ஸ்னைப்பர் புல்லட் வந்து அவரோட அப்பர் செஸ்ட்ல தாக்குது. ஆனால் நல்லபடியாக அவரோட ஆர்மர் இருந்தனால அவர் உயிர் தப்பிச்சிடுறாரு. இந்த இன்சிடென்ட் ரொம்பவே முக்கியம், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்னைப்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையில் ஸ்னைப்பர்ஸ் கூட இருக்க ஸ்பாட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்னைப்பரோ இல்லை அவரோட புல்லட்டோ வேரியஸ் ஃபேக்டரில் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை விஷயங்களையும் கால்குலேட் பண்ணி டார்கெட்டை எங்கே அடிக்கணும் எப்படி அடிக்கணும்னு சொல்றது ஸ்பாட்டர்ஸ் தான். இவங்க தான் இந்த டீம்லேயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருப்பாங்க. ஒரு பெரிய உண்மையை உடைக்கணும் அப்படின்னா ஸ்னைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஹெட் ஷாட்டுக்கு போக மாட்டாங்க. எக்ஸப்ட் டார்கெட் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தான் ஹெட் ஷாட் எடுப்பாங்களே தவிர மற்ற நேரத்தில் ஹெட் ஷாட் போகவே மாட்டாங்க. அவங்க என்றைக்குமே எய்ம் பண்ணுறது அப்பர் செஸ்டோட சென்டரில் தான் எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் நான் முன்னாடி சொன்ன இன்சிடென்ட்டில் புல்லட் வந்து அப்பர் செஸ்ட்டில் பட்டுதுன்றது. ஸோ ஸ்னைப்பர் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.